எப்பவாவது ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க. அவங்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு வெளியில வந்தா அதை விட ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்லக்கூடிய படம் தான் இந்த படம் கிளவர் ஃபீல் லேண்ட். வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில வராங்க. அப்படியே அவங்க கார் எடுத்துக்கிட்டு அவங்களால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அப்படி அவங்க போய்கிட்டே இருக்காங்க. நடுவுல பெட்ரோல் போடலாம் அப்படின்னு காரை நிறுத்தும் போது அப்ப யாரோ ஒருத்தர் அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து புறப்பட்டு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி கெஞ்சுறாரு, வீட்டுக்கு வந்து தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து எவ்வளவுதான் கெஞ்சினாலும் ஹீரோயினுக்கு மனம் மாறது மாதிரியே தெரியல, போய்கிட்டே தான் இருக்காங்க. ஹீரோ கெஞ்சிறதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க கார் திடீர்னு விபத்துக்குள்ளாகுது. அப்படியே கார் சுழட்டிக்கிட்டு ரோட தாண்டி வெளியில வந்து விழுவுது. சுழட்டிக்கிட்டு வெளியில போய் விழுந்த கார்ல நம்ம ஹீரோயின் அடிபட்டு அப்படியே மயங்குறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. படத்தோட பேரை போடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் கண்முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினால கொஞ்சம் கூடவே நகர முடியாத அளவுக்கு அவங்க கால் வந்து லாக் செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோயினால கொஞ்சம் கூட நகர முடியாத அளவுக்கு அவங்க காலில் ஒரு பெரிய கட்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த ரூம்லயே ஒரு ஓரத்துல அவங்க பேக், போன் எல்லாமே இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ட்ரிப்ஸ் ஏற்றக்கூடிய அந்த ராடை வச்சு போனை கிட்டக்க இழுத்து போனை எடுத்து பாக்குறாங்க. ஆனா போன்ல டவர் இல்ல, நோ சர்வீஸ் அப்படின்னு காட்டுது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூமோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. வெளியில இருந்து ஒரு பெரிய உருவத்தோட ஒருத்தன் வரான், கையில ஃபுட்டோட. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து பயந்து போய் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் என்னை கடத்தி வச்சிருக்க, என்ன என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு உள்ள வந்தவன் இவன் தான் நம்ம படத்தோட வில்லன். என்ன சொல்றான்னா, உன்னை நான் பத்திரமா பாத்துக்க போறேன் அப்படிங்கறத சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என் பாய் ஃப்ரெண்ட் நேரத்துக்கு என்ன தேட ஆரம்பிச்சிருப்பான், கண்டிப்பா போலீஸை கூட்டிட்டு இங்க வருவான் அப்படிங்கறத சொல்றான். நம்ம வில்லன் என்ன சொல்றான்னா, உன்னை தேடி இங்க யாரும் வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்டையை கொடுத்து இதை வச்சு நீ நடக்க பழகிக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். கூடவே ஒரு சாவியும் தூக்கி போட்டுட்டு டோரை லாக் பண்ணிட்டு போறான். நம்ம ஹீரோயின் அந்த லாக்கை ஓபன் பண்ணிட்டு அந்த கீயை வச்சுட்டு அவன் தூக்கி போட்ட கட்டையை ஷார்ப் பண்றாங்க. வில்லன் அடுத்த வாட்டி உள்ள வந்து அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வில்லன் எப்படா உள்ள வருவான் அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா வில்லனும் திறக்கிறான். ஆனா இந்த அட்டெம்ப்ட் வந்து மிஸ் ஆகுது. நம்ம ஹீரோயினை பிடிச்சு கதற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுறான். இப்ப நம்ம ஹீரோயினும் மயக்கம் அடைறாங்க. அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு திரும்பவும் மயக்கம் தெரியுது. எந்திரிச்சு பாக்குறாங்க. திரும்பவும் ஃபுட்டோட அந்த வில்லன் வந்து உட்காந்துருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினோட பேரு மெர்ச்சல் சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறாங்க. ஏன்னா நம்ம பேர் எப்படா அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பயந்துடுறாங்க. ஆனா ரொம்ப சிம்பிள். வில்லன் பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய பேக்ல இருந்த பர்ஸ்ல இருக்கக்கூடிய அவ பேரை வந்து கண்டுபிடிச்சிருப்பான். அதுல இருந்த லைசன்ஸை வச்சு அவ பேரை கண்டுபிடிச்சிருப்பான். வில்லன் ஹீரோயின் என்ன சொல்றானா, உனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உன்னை நான் காப்பாத்தி இங்க சேவ் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு வந்து நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் குழப்பமாகுது. சோ எனக்கு புரியல, நீ என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் நம்ம படத்தோட வில்லன் அமைதியா உட்காந்து ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம நாட்டுல வந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் வந்து பண்ணிருக்காங்க. மேல வீசக்கூடிய காத்து எல்லாமே விஷ காத்தா மாறிடுச்சு. நம்ம வெளியில போனோம்னாவே அந்த காத்தை சுவாசிச்சே இறந்துருவோம் அப்படிங்கறத சொல்றான். அதனாலதான் நான் உன்னை பத்திரமா காப்பாத்தி இங்க வச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்றான். அது மட்டும் இல்லாம இது எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் நான் அந்த பங்கரை பண்ணேன். இப்ப நீ இதுக்குள்ள சேஃபா இருக்க, அதனால நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இவன் ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. சரி எல்லாம் ஓகே, எனக்கு ரொம்பவும் முடியல, நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் வில்லன்ட்ட சொல்றா. நம்ம வில்லன் இல்ல முடியாது அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து வேற என்னென்னவோ சொல்லி பாக்குறாங்க. அது எதையுமே வந்து வில்லன் கேட்கறது மாதிரி இல்ல. அட்லீஸ்ட் உங்க போனையாவது கொடுங்க, என் வீட்டுக்கு போன் பண்ணி நான் சேஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து வில்லன்ட்ட கேட்க, வில்லன் என்ன சொல்றானா, அப்படியெல்லாம் வந்து ஒன்னும் அவசியம் இல்ல, ஏன்னா நீ யாருக்குமே கால் பண்ணிட முடியாது, ஏன்னா எல்லாருமே ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இதை கேட்ட ஹீரோயின் சரி அப்போ ஓகே, அப்ப நீ யாரு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு ஃபேமிலி எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன்ட்ட கேக்குறாங்க. அப்ப மேல இருந்து திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம வில்லன் பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோயின் நான் உன்னை காப்பாத்திருக்கேன், உனக்கு சோறு போட்டிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து கதவை சாத்திட்டு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மேல ஏதோ கார் போற சவுண்ட் கேக்குது. அப்படியே மேல பார்த்துட்டு கதவை பாக்குறா. கதவு ஓபன் ஆகியிருக்கு. அப்படியே அங்கிருந்து பொறுமையா எந்திரிச்சு வெளியே வந்து பாக்குறா. அங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஏகப்பட்ட ஃபுட், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. இதை பார்த்து வியந்து வர்ற நம்ம ஹீரோயின் திடீர்னு அங்க ஒருத்தனை பார்த்து பயந்துடுறா. அங்க பார்த்தா ஒருத்தன் கட்டிட்டு படுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போய் யார் நீ, எவ்வளவு நாளா இங்க இருக்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நான் இங்க ஒரு 2 நாளா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற வழியை கேட்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இங்க இருந்து தப்பிக்க முடியாது, அவர் சொல்லலையா உனக்கு. என்னன்னா நம்ம வில்லன் நம்ம ஹீரோயின் சொன்ன அதே கதையை தான் இவனுக்கிட்டையும் சொல்லியிருக்கான். அதனாலதான் அவன் வந்து அவர் உனக்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவன் பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் சொன்னதை வெளியில இருக்கக்கூடிய காத்து ஃபுல்லா விஷமா இருக்கு அப்படிங்கறத நம்புவான். இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப வில்லன் வந்து வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாம அடடே 2 பேரும் மீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். அது மட்டும் இல்லாம வில்லன் இங்க இருக்கவனை பார்த்து இவன் வந்து ஒரு சரியான உதவாக்கறேன் அப்படிங்கறத சொல்றான். இங்க இருக்கவே நம்ம வில்லனை பார்த்து ரொம்பவே பயப்படுறான். இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. நம்ம வில்லன் ஹீரோயினை வந்து கூட்டிட்டு போறாரு. பாத்ரூமுக்கு போற வழியில பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே பயங்கரமான செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. அங்க நார்மலா ஒரு ரூம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. டிவி, புக்கு, ஃப்ரிட்ஜ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. எல்லாத்தையுமே சுத்தி காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம நீ இங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து நடக்க முடியாம தடுமாறுறாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து பிடிக்கிறான். அதை பார்த்த நம்ம வில்லன் வந்து பயங்கரமா கடுப்பாயி அவனை பிடிச்சி திட்டுறாரு.
இன்னொரு தடவை அவளை நீ தொட்டியனா காலி அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயினா பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு அப்படியே போ அப்படிங்கறதையும் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் உடனே எப்படி போறது, நீங்க முதல்ல வெளியில போங்க அப்பதான் நான் போக முடியும் அப்படிங்கறத சொல்றான். நம்ம வில்ல என்ன சொல்றான்னா, நான் அந்த அளவுக்கு ஒன்னும் பொறிக்கலாம் கிடையாது, ஸ்கிரீனை மூடிட்டு நீ போ அப்படிங்கறத சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கறத சொல்றான். நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஸ்கிரீனை மூடிட்டு போறா. அப்படியே ஹாலுக்கு வரா. அங்க மெகசின்ஸ் எல்லாம் பாக்குறா. அப்ப அங்க வந்த வில்ல இது எல்லாமே மேகனோடது அப்படின்னு சொல்றான். யார் மேகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அவ இல்ல, அவ நம்மளை விட்டு போயிட்டா அப்படிங்கறத மட்டும் தான் சொல்றான். அந்த டைம்ல லைட் கரெக்டா ஆஃப் ஆகுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்னு கேட்கறா. நம்ம வில்ல அப்ப என்ன சொல்றான்னா, இது ஜென்ரேட்டர், அது அப்படிதான் ஆகும் அப்படிங்கறத சொல்றான். நம்ம ஹீரோயின் இல்ல, மேல ஏதோ கார் போகுதுன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம என் ரூம்ல தூங்கும்போது மேல கார் போற சத்தத்தை கேட்டேன் அப்படிங்கறத சொல்றான். நம்ம வில்ல அதுக்கு அப்படி ஒன்னும் கார் எல்லாம் போகல, அப்படியே கார் போனாலும் அந்த டிரைவர் நேரத்துக்கு செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு பயங்கரமா கோவம் அடைகிறா. கோவம் அடைஞ்சு, இல்ல நம்ம போலீஸ் கிட்டயாவது ட்ரை பண்ணலாம்ல நீ சொல்ற மாதிரி இருந்தா. அப்ப நம்ம வில்ல என்ன சொல்லனா, போலீஸ் எல்லாம் இங்க இல்ல, ரொம்ப நாளா இந்த ஃப்ரீக்வன்சி வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோவை வந்து காட்டுறான் வில்ல. அது மட்டும் இல்லாம இப்ப வில்ல வந்து ரொம்பவே கடுப்பாகிறாரு. ஏன் இங்க வர்ற எல்லாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க, அது மட்டும் இல்லாம இப்படி ஏன் ஓவரா பண்றீங்க, என்ன சுத்தமா நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் என்னவோ ஒரு சைக்கோ மாதிரியும் பைத்தியம் மாதிரியும் என்ன நடத்துறீங்க அப்படிங்கறத சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் வில்ல. சரி வா, நீ நம்ப மாட்ட, முதல்ல வந்து மேல பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு மேல போறான். ஒரு டோர் ஃபுல்லா நிறைய பூட்டு வந்து இருக்கு. ஒன்னு ஒன்னா ஓபன் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் ஒரு டோர் இருக்கு. அந்த டோர்ல ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி வழியா வெளியே காட்டுறாரு. நம்ம ஹீரோயினும் எட்டி வெளியில பாக்குறாங்க. வெளியில பார்த்தா அவர் வளர்த்த ஆடு மாடு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காத்து விஷவாயு தாக்கி ரொம்பவே செதஞ்சு போய் கிடக்கும். அது மட்டும் இல்லாம வெளியில காத்துல ஏதோ ஒரு மணல் பறக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வெளியில இருக்கக்கூடிய நிலைமை, நீ வெளியில போனீங்கன்னா உனக்கும் இதுதான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம வில்லன் சொல்றான். இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க வெளியில ஒரு வண்டியை பாக்குறா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த வண்டி தான் அவ ஓட்டிட்டு வரும்போது விபத்து ஏற்படுத்தின வண்டி. அது மட்டும் இல்லாம அதிர்ச்சியில அவனை பாக்குறா. நம்ம வில்லன் பாத்தீங்கன்னா பொறுமையா அப்படியே ஹீரோயினை கூட்டிட்டு கீழே வராரு. இப்ப நம்ம ஹீரோயின் ரூம்ல உட்காந்து ரொம்பவும் குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இன்னொருத்தன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கேட்கறா, நீ எப்படி இங்க வந்த? அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நான் இங்க தான் பக்கத்து ஏரியால இருக்கேன், இந்த பங்கர் கட்டுறதுக்கு நான் தான் அவருக்கு வந்து உதவி பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்றான். ஹீரோயின் அவன்கிட்ட கேட்கறாங்க, அவர் சொல்ற எல்லாத்தையுமே நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஆமா நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல நம்ம கிட்ட. அது மட்டும் இல்லாம வெளியில வந்து ஒரு அட்டாக் நடந்தது, அது எனக்கும் நல்லா தெரியும், அப்பதான் நான் அவர் கூடயே உள்ள ஓடி வந்துட்டேன் அப்படிங்கறத வந்து சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் அட்டாக்னா என்ன அட்டாக் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் தெரியல, ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கறத சொல்றான். இவன் சொல்றதையும் நம்ம ஹீரோயினால நம்பவே முடியல. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு உன்கிட்ட பொய் சொல்லி இங்க வச்சிட்டு இருக்காரு, நீயும் அதை நம்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வில்லன் கரெக்டா வந்து என்ட்ரு ஆயிடுறாரு. ரொம்பவும் கோவமா அப்படியே நின்னுக்கிட்டு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்ப டைனிங் டேபிள்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் இடுப்புல இருந்து ஒரு சாவி கொத்தை எடுத்து ஒரு பாட்டில ஓபன் பண்றதுக்கு ஓபனர் எடுக்கிறாரு. அதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த இன்னொருத்தன் நம்ம ஹீரோயின் பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்றான். அது மட்டும் இல்லாம ரொம்பவும் ஃபன்னா பேசிட்டு இருக்கான். இதை பார்த்த வில்லன் பாத்தீங்கன்னா பயங்கரமா கடுப்பாகிறாரு. இதை கவனிச்ச ஹீரோயின், அப்ப இவனை கடுப்பேத்துறதுக்கு நம்ம இவன்ட்ட பேசினாதான் இவன் கடுப்பாவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுகிட்ட ரொம்பவுமே குழஞ்சு பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இப்ப வில்லன் பாத்தீங்கன்னா பயங்கர பொறாமையா டென்ஷன் ஆகி கத்துறாரு, இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்காதீங்க, ஒழுங்கா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா இவனுகிட்ட ரொம்பவும் குழஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம வில்லனுக்கு ரொம்பவே கடுப்பாயிருச்சு. என்ன நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி எந்திரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்ன நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நைஸா அவருடைய இடுப்புல இருக்கக்கூடிய அந்த சாவியை வந்து எடுத்துறாங்க. இப்ப அப்படியே அமைதியா பயந்து போய் உட்கார்ந்தது மாதிரி ரெண்டு பேருமே உட்கார்ந்துறாங்க. இப்ப நம்ம வில்ல பேசிக்கிட்டே அப்படியே அடுத்த பாட்டில் எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சாவியை தேடுறாரு. சாவியை காணோம். அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் அங்க இருந்த பாட்டில் எடுத்து நம்ம வில்லன் தலையிலே அடிச்சாங்க. உடைச்சிட்டு நம்ம வில்லனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாவி கொத்தை எடுத்துக்கிட்டு ஓட முடியாம மேல ஓடுறாங்க. மொதல் டோர்லயே நிறைய பூட்டு இருக்கு, அதை ஒண்ணு ஒண்ணா கஷ்டப்பட்டு திறந்துடுறாங்க. நம்ம வில்லனு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பக்கத்துல கிட்ட வந்துடுறாரு. இப்ப ஹீரோயின் அடுத்த டோரை திறக்கலாம் அப்படின்ட்டு வேகமா அந்த கண்ணாடி இருக்க டோரை போய் திறக்கிறாங்க. அப்ப அந்த கண்ணாடி வழியா வெளியில பார்த்தா ஒரு கார் வந்து நிக்குது. நம்ம ஹீரோயின் அந்த காரை பார்த்ததுக்கு அப்புறம், இங்க பாருங்க நான் இங்க உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருக்கவங்களுக்கு பார்த்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அந்த டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வில்ல என்ன சொல்றானா, அந்த டோரை திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கீழே இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, ஓபன் பண்ணாத அப்படின்னு சொல்லி வில்ல கத்திக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா வந்த கார்ல இருந்து ஒரு லேடி இறங்கி வந்து அந்த கண்ணாடியை வந்து தட்டுவாங்க. உள்ள திறங்க, எனக்கு தயவு செஞ்சு உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்க அந்த லேடி வந்து கெஞ்சுவாங்க. கிட்ட அந்த கண்ணாடி வழியா பார்த்தா அவங்க மூஞ்சியெல்லாம் அந்த விஷவாயு தாக்கி ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆயிரும். அதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. வெளியில இருக்கவங்க என்ன உள்ள விடுங்கன்னு கத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கீழ இருந்து வில்ல அவளை உள்ள விடாத அப்படின்னு கத்துறாரு. கொஞ்ச நேரத்திலே அந்த வெளியில இருந்து அந்த லேடி பாத்தீங்கன்னா சைக்கோ மாறி அவங்க மூஞ்சி அப்படியே அந்த கண்ணாடியிலே அடிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவும் குழப்பத்தோட திரும்பவும் அந்த டோரை திறக்காம கீழே இறங்கி வந்துடுறாங்க. கீழே வந்து அவங்க ரூம்லயே உட்காந்து பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வில்ல வந்து மேல இருந்து கீழே இறங்கி வந்து, இப்பவாது நான் சொல்றதை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோயின் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம வில்லன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு வராரு. இது என் பொண்ணோடைய மேகனுடைய ட்ரெஸ்,
இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் வந்து அவருடைய பொண்ணோடைய போட்டோ வந்து காட்டுறாரு. என் பொண்ணை 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே வில்லன் வந்து ஹீரோயினுக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்குறாரு. உன் கார்ல இருந்து எடுத்தேன் அப்படிங்கறத சொல்லி அதை வாங்கி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்தா அவ டிராயிங் பண்ணியிருந்த எல்லாமே அதுல இருக்கும். வில்லன் கேட்கறாரு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது டிராயிங்ஸ் அப்படிங்கறத சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வரைஞ்சது எல்லாத்தையுமே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. பேசிக்காவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா சரி ஓகே நம்ம இங்க இருந்து போக முடியாது, நம்ம இங்க சேஃபா இருக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில போனா ஏதோ பரவுது அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம பேசாம இங்கே இருந்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, ஜாலியா பேசுறாங்க, பழகுறாங்க. 3 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. படம் பாக்குறாங்க, கேம் விளையாடுறாங்க, டிஃப்ரெண்டா சமைச்சு சாப்பிடுறாங்க. இப்படியே பார்த்தோம்னா கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் திடீர்னு மேல ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அப்ப நம்ம வில்லன்ட்ட 2 பேருமே கேட்கறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம வில்லன் வந்து மலுப்புறாரு. எதிரி நாட்டோடைய போர் விமானமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மலுப்புறாரு. ஏன்னா எதிரி நாட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து முதல்ல செக் பண்ணுவாங்க காத்துல பரவன விஷவாயினால யாராவது உயிரோட இருக்காங்களா இல்ல எல்லாருமே இறந்துட்டாங்களா அப்படிங்கறத. அது மட்டும் இல்லாம இப்ப எத்தனை பேர் உயிர் பழச்சிருக்காங்கிறத பார்த்து அவங்களையுமே சாகடிக்க தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வில்லன் பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வெளியில போறது ரொம்பவே ஆபத்து, இங்க இருக்கிறதா சேஃப் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இன்னொரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை பார்த்தோம்னா வெளியில இருந்து வரக்கூடிய சுத்தமான காத்து வந்து வரல, ஏர் ஃபில்டர்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம இவங்களால அந்த ஏர் ஃபில்டர் வழியா வெளியில மேல போக முடியாது. அங்க இருக்கக்கூடிய ஒரு டக்ட் வழியா நம்ம ஹீரோயினால மட்டும் அது வழியா உள்ள போக முடியும். நம்ம வில்ல வந்து அதை முடிவு பண்ணிட்டு நீ போயிட்டு அங்க இருக்க மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துரு அப்படிங்கறத சொல்றாரு. இதை வந்து உன்னால மட்டும்தான் செய்ய முடியும், நீ மேல போயிட்டு அந்த மிஷின் ஆன் பண்ணு அப்படிங்கறத வில்ல வந்து ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் போய் ஆன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டக்ட் வழியா உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய மிஷினை பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ஏணிப்படியை பாக்குறாங்க. அந்த ஏணிப்படி வழியா பொறுமையா மேல ஏறி வந்து பாக்குறாங்க. பார்த்தா மேல இருக்கக்கூடிய வானம் வந்து ரொம்பவும் கிளியரா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடியில ஏதோ கிறுக்கி இருக்க மாதிரி தெரியுது. அந்த கண்ணாடி அப்படியே தள்ளி பாக்குறா, அதுல ஹெல்ப் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அது இல்லாம அதுல கொஞ்சம் ரத்த கரையோட இருக்கு. அப்படியே பயந்து போய் நம்ம ஹீரோயின் கீழே திரும்ப வராங்க. கீழே இறங்கி பார்த்தா அங்க வந்து ஒரு ஹேரிங் இருக்கு. அந்த ஹேரிங்ல அந்த ரத்த கரையும் அந்த இதுல இருக்கு. இப்ப அப்படியே கீழே இறங்கி வந்த நம்ம ஹீரோயின் அந்த பையன்கிட்ட சொல்றா இங்க ஏதோ ஒரு அமானுஷமானது நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றா. ஏன்னா நான் மேல வந்து இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட காட்டுறா. அது மட்டும் இல்லாம அவருடைய பொண்ணு மேகனுக்கு வந்து இங்க ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றா. அவன் கேட்கறான் எனக்கு ஒன்னும் புரியல, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் வந்து அவனை கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மேகனோட போட்டோவை எடுத்து காட்டுறா. நம்ம வில்லன் தான் இந்த மேகனை வந்து கொலை பண்ணிருக்காரு, ஏன்னா அவ கம்மல் வந்து ரத்த கரையோட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போட்டோல இருக்கக்கூடிய கம்மல் தான் இந்த கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. இப்படி அந்த போட்டோவை காட்டும்போது அந்த பையன் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். என்ன சொல்றான்னா இது மேகனே கிடையாது, மேகன் இங்க இருந்து போயே 2 வருஷம் ஆகுது. இந்த போட்டோல இருக்கிறவ 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன எங்க ஊரு பொண்ணு அப்படிங்கறத சொல்றான். அப்படி சொன்ன உடனே 2 பேருமே அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. அப்ப நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு இங்க நடக்குது அப்படிங்கறத வந்து முடிவு பண்றாங்க. அப்ப அவருக்கு தெரியாம அதாவது வில்லனுக்கு தெரியாம நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் நிறைய போடுறாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா வில்லன்ட்ட வந்து ஒரு கன் இருக்கு, அந்த கன்னை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வில்லன் கரெக்டா அங்க வந்துடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ வெளியில போயிட்டு வந்திருக்க, எதுக்கும் போய் சேஃபா குளிச்சுட்டு வந்துரு, ஏன்னா அந்த விஷ காத்து வந்து உன் மேல பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால நீ போய் குளிச்சுட்டு வந்துரு அப்படிங்கறத சொல்றான். சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் குளிக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. அங்க போனா அந்த ரப்பர் ஸ்கிரீனை பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து பேசிக்காவே ஒரு டிசைனர் இல்லையா, அதனால ஒரு ரப்பர் ஷூட் ஒன்னு பண்ணலாம் அப்படிங்கறத முடிவு பண்றா. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீனை வச்சு ஒண்ணுதான் பண்ண முடியும் அப்படிங்கறத அந்த பையன்கிட்ட சொல்றா. அதுக்கு தேவையானது எல்லாமே சிசரும் அந்த ரப்பரும் தான் வேணும் அப்படிங்கறத சொல்றா. இப்ப இவனும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். நம்ம வில்லனோட ரூமுக்கு அப்படியே நைசா வரான். நைசா வந்து சிசர் எடுக்க பாக்குறான். எடுத்துட்டு சிசர் எடுத்தது மட்டும் இல்லாம வில்லன் கிட்ட ஒரு சின்னதா ஒரு பிட்ட ஒண்ணு போடுறான். நம்ம ஹீரோயின் மேல போயிட்டு அந்த மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரும்போது குளிக்க போகும்போது அந்த ரப்பர் சீட் எல்லாத்தையுமே தொட்டிருப்பா. அதனால கூட நமக்கு அந்த விஷவாயு காத்துகள் வந்து அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றான். இதை கேட்டதும் நம்ம வில்லன் என்ன பண்றான்னா ரொம்பவும் சந்தேகம் அடைஞ்சு சரி அப்ப அந்த இதெல்லாம் மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுக்கிறான். அந்த ஸ்கிரீன் எல்லாத்தையும் எடுத்துட்டு புது ஸ்கிரீனா மாத்திரான். அந்த எடுத்த பழைய ஸ்கிரீன் எல்லாத்தையுமே குப்பையில போட்டுறான். இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த குப்பையை எடுத்து அவங்களுக்கு தேவையான அந்த சூட்டை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவனால முடிஞ்ச அளவுக்கு டேப்பு சிசர் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை வச்சு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் சூட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. உடனே அவ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சூட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவளுடைய பெட் கடியில போட்டு மறைச்சிடறான். மறைச்சிட்டு அப்படியே பெட் மேல பாத்தீங்கன்னா கேஷுவலா உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம வில்ல வந்து கரெக்டா உள்ள வந்து ரொம்பவும் கோவமா வெளியில வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூப்பிட என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க ஒண்ணுமே சொல்லாம போய் அவனையும் கூட்டிட்டு வராரு. இப்ப 2 பேருமே வந்துட்டாங்க. வில்ல வந்து ஃப்ரிட்ஜை திறக்கிறாரு. அந்த ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள பார்த்தோம்னா ஒரு பெரிய பேரல் வந்து உள்ள இருக்கு. இந்த பேரலை வெளியே எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். இந்த பேரலை எடுத்து கொண்டு போய் 2 பேரும் பாத்ரூம்ல வைங்க அப்படிங்கறத வில்ல சொல்றான். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் கேட்க வில்ல வந்து அதை ஓபன் பண்ணி காட்டுறான். இதுக்குள்ள இருக்கிறது பயங்கரமான ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி காட்டுறான். இது பட்டுச்சுன்னா எலும்பெல்லாம் கூட காலி ஆயிரும் அப்படிங்கறத சொல்றாரு. நம்ம ஹீரோயின் சரி ஓகே இதை எதுக்கு எங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம வில்ல வந்து பயங்கரமா கோவம் அடைஞ்சு என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா,
அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்றீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி கேட்கிறாரு. அவங்க ஒண்ணுமே வாயை திறக்கல. அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டு வந்த அந்த சிஸ்ஸரையும் டேப்பையும் காட்டி கேட்கிறாரு, இதை வச்சு என்ன பண்றீங்க அப்படின்னு எடுத்து காட்டி கேட்கிறாரு. இல்ல நாங்க எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதை நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே அந்த சிஸ்ஸரையும் டேப்பையும் அந்த ஆசிட்குள்ள போறாரு. அது அப்படியே கரைஞ்சு போயிருது. இப்ப அவங்க பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்ப இவன் ஒத்துக்கிறான், எனக்கு உங்க கன்னு வேணும்னு நினைச்சேன், உங்களை எல்லாம் மிரட்டலாம்னு நினைச்சேன், அதுக்காக தான் ஒரு வெப்பன் பண்றதுக்காக அந்த சிஸ்ஸர் டேப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கறத சொல்றான். அதை சொல்லிட்டு ஐம் சாரி, இனிமேட்டு இப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கறத சொல்றான். அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வில்லன் பாத்தீங்கன்னா கண்ணை எடுத்து அப்படியே அந்த பையனை சுட்டு அதே இடத்துல கொண்டுறான். இதை பார்த்து பயந்து போற நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே உட்காந்து ரொம்பவும் அழுகுறாங்க. அப்ப நம்ம வில்லன் பாத்தீங்கன்னா நல்லா சேவ் பண்ணிட்டு நீட்டா வராரு. அது மட்டும் இல்லாம கூடவே கையில ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு, பாத்தியா எப்படி நடந்ததுன்னு, இனிமே நமக்குள்ள எந்த சண்டையும் வரக்கூடாது, நம்ம 2 பேரும் மட்டும் தான், நான் சொல்றதை நீ ஒழுங்கா கேளு அப்படிங்கறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலியா இங்க ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கறத வந்து வில்லன் சொல்றான். நான் போய் நமக்கு டின்னர் ரெடி பண்றேன் அப்படிங்கறத சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இதுதான்டா கேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பாதி ரெடி பண்ணி வச்சிருந்த சூட்டை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் அவன் ரூமுக்கு வந்துடுறான், ஹீரோயின் ரூமுக்கு. சரி வில்ல வந்துட்டானே அப்படின்ட்டு அவளுடைய ஷூட் எல்லாத்தையுமே அவளுடைய பெட்டு கடியில மறைச்சு வைக்கிறா. சூட்டை வந்து பெட்ஷீட் கடியில வந்து ஒளிச்சு வச்சிருவா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் மட்டும் வெளியிலே கிடக்கும். அதை என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க மேல இருக்கக்கூடிய ஏசி டக்ட்ல வந்து ஒளிச்சு வச்சிருவா. ஆனா அங்க இருக்க ஸ்க்ரூ பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கா மூடல. வில்ல வந்து பார்த்துட்டு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வா டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறான். அந்த டைம்ல பார்த்து மேல அந்த ஏசி டக்ட்ல இருந்தக்கூடிய ஸ்க்ரூ வந்து கீழே விழுவுது. அப்ப வில்ல ஹீரோயின் கேட்கறான், இது எதுக்கு ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்க பெட் கடியில இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து பாத்தாரான். இப்ப நம்ம ஹீரோயினுடைய மூஞ்சியை பிடிச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வெளியில ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதவை வில்லன் அப்படியே உள்ள வச்சு சாத்திடுறாங்க. ஓடி வந்து அவங்க அந்த ரூம் ஃபுல்லா என்னவோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த இறந்து போன அவனை அந்த ஆசிடுக்குள்ள அவன் வில்ல வந்து மொக்கி வச்சிருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே அதிர்ச்சியில இங்கிட்டு ஓடிட்டு இருப்பான். சரி ஓடலான்னு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா வில்ல வந்து எதிர்த்தாப்லயே நிப்பான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வேற வழியே இல்ல, அந்த ஆசிட் பேரலை வந்து அப்படியே தள்ளி விடுறாங்க. அந்த ஆசிட் போய் அப்படியே அவர் மேல விழுந்து காலில் ஊத்துது. காலில் ஊத்துறதுனால அவர் கீழே விழுவுறாரு. கீழே விழுந்து அவருடைய மூஞ்சிலேயே பட்டு பாதி மூஞ்சி வந்து தீஞ்சு போயிருது. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அவங்களுடைய ரூமுக்கு அப்படியே போயிட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சூட்டு மாஸ்க் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம வில்லன் அப்பயும் வந்து நின்னுகிட்டு இருக்கான், பாதி மூஞ்சி தீஞ்சு போனதோட. அப்ப வில்லன் என்ன சொல்லனா, உன்னை என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நோக்கி வரும்போது பக்கத்துல இருந்த ஒரு ரேக்கை வந்து அவன் மேல அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி வந்து அவங்க இதுக்கு முன்னாடி போன அந்த வெண்ட் வழியா வந்து வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியில போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மாஸ்க் அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த சூட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கிறாங்க. உள்ள பூந்து அந்த வெண்ட் டக்ட் வழியா வந்து வெளியில போய்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம வில்ல வந்து அவங்களை விடுறது மாதிரி இல்ல, கத்திய வச்சு அந்த வெண்டையை வந்து ஓட்ட பண்றான். அவன் குத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோயின் மேல வந்துடுறாங்க. மேல வந்து அந்த பூட்டு எல்லாத்தையுமே உடைச்சு வெளியிலேயே வந்துடுறாங்க. வெளியில வந்து பார்த்தா எல்லா இடமும் அப்படியே அமைதியாவே இருக்கு. அங்க ஒரு கார் நின்னுகிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள ஏறலாம்னு சொல்லிட்டு உள்ள அந்த காரை திறந்து உள்ள போறாங்க. உள்ள போகும்போது அவங்களுடைய ஃபேண்ட் வந்து கிழிஞ்சிருது. ஃபேண்ட் கிளியவும் அவசரமா டேப் எல்லாம் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. யாரா விசக்காத்து தாக்கிருமே அப்படிங்கிற பயத்துல டேப் எடுத்து வேகமா அடிச்சிட்டு இருக்காங்க. டேப் எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு மேல பாக்குறாங்க. மேல பார்த்தா பறவைகள் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தோணுது, என்னடா இதுங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுடைய மாஸ்கை வந்து கலட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்னும் ஆகவே இல்லை. ஏன்னா காத்துல எந்த ஒரு விஷமும் கிடையவே கிடையாது. சரி ஓகே நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கார் மேல ஏறுறாங்க. கார் மேல ஏறி பாக்குறாங்க, தூரத்துல ஏதோ ஒண்ணு பறந்து வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அது ஸ்பேஸ் ஷிப். டே என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு அவசரமா காருக்குள்ள ஏறாங்க. காருக்குள்ள ஏறிட்டு இந்த கார் எப்படியா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த கண்ணாடி வழியா பின்னாடி பார்த்தா பழைய லேடி வந்த கார் ஒன்று இருக்கு. அந்த காரை எது போய் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த கார்ல இருந்து அந்த காருக்கு போறாங்க. சரின்ட்டு அந்த காரை வந்து ஓபன் பண்றாங்க. அந்த காரை ஓபன் பண்ணா அந்த கார் சவுண்ட் போட ஆரம்பிச்சிருது. அந்த சத்தத்தை கேட்டு அங்க ஒரு ஏலியன் டாக் வந்து வருது. இவங்க எப்படியோ தப்பிச்சு வெளியில வராங்க நம்ம ஹீரோயின். ஆனா அது அவங்கள பார்த்துட்டு துரத்திக்கிட்டே வருது. நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டே வந்த டாக் திடீர்னு நின்றுட்டு அந்த இடத்த விட்டு பயந்து ஓடிடுது. அப்ப நம்ம ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பெரிய ஸ்பேஸ் ஷிப் அங்க நிக்குது. அங்க நின்னுக்கிட்டு அந்த இடம் ஃபுல்லா விஷவாயுவை வந்து பரப்புது. நம்ம ஹீரோயின் திரும்பவும் அந்த இடத்துக்கே ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்க கலட்டி எறிஞ்ச மாஸ்க் சூட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கிறாங்க. எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டு அந்த கார்ல ஏறிடுறாங்க. அந்த பெரிய ஏலியன் ஹீரோயினை அப்படியே காரோட சேர்த்தே முழுங்கிருது. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, உள்ள வந்து ஒரு பாட்டில் சரக்கும் லைட்டரும் இருக்கு. இதை எடுத்து ஒரு பாம் மாதிரி செஞ்சு அந்த ஏலியனுக்குள்ள வந்து போடுறாங்க. போட்ட உடனே அந்த ஏலியன் வந்து வெடிச்சு அப்படியே செதறது. நம்ம ஹீரோயினும் காரோட அப்படியே வந்து கீழே விழுவுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த லேடியோட கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மெயின் ரோட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறாங்க, நம்மள ஒருத்தர் அடைச்சு வச்சிருந்தவர் உண்மையதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத. நம்மளும் இந்த படத்தோடைய வில்லன் அப்படின்னு பார்த்தோம், இந்த படத்தோடைய ஹீரோவே அவரதான் இருக்காரு. மெயின் ரோட்டுக்கு வந்த ஹீரோயின் அப்படியே காரை டிரைவ் பண்ணிட்டே போறாங்க. அப்ப சிக்னல் கிடைக்குது, எஃப்எம் கனெக்ட் ஆகுது. எஃப்எம்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தையே அந்த ஏலியன் வந்து அழிச்சிட்டாங்க, ஆனா இதுலயும் தப்பிச்சு நிறைய பேர் உயிரோட இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஏலியனை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். யாராவது உயிரோட இருந்தீங்கன்னா வந்து இங்க ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த ஏலியனை எதிர்த்து போராடுறதுக்கு ஆள் தேவை அப்படிங்கறத சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின் அப்படியே வண்டியை வந்து அந்த ரூட்ல, அந்த எஃப்எம் சொன்ன ரூட்ல வந்து திருப்புறாங்க. அப்படியே இந்த படம் வந்து முடியுது.